சென்னை ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் எனக்கு ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு தவறான அழைப்பு ராங் கால் வந்தது. மறுமுனையில் பேசிய பெண் தன் பெயர் மாலினி என்றும் தவறுதலாக அழைத்துவிட்டதாகவும் கூறி இணைப்பை துண்டித்தார். ஆனால் அன்று இரவே அதே எண்ணிலிருந்து எனக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. நான் அதற்கு பதில் அனுப்பியதும் உடனடியாக அவரிடமிருந்து அழைப்பு வந்தது. இப்போது அவர் தன் நிஜ பெயர் தேவி என்றும் மதியம் பேசியது அவர்தான் என்றும் கூறினார். இரவு 10 மணிக்கு தொடங்கிய அந்த உரையாடலில் இருவரை பற்றிய விவரங்களையும் பகிர்ந்து கொண்டோம். அவருக்கு திருமணமாகி 10 வயதில் ஒரு குழந்தை இருப்பதையும், கணவர் வெளிநாட்டில் வேலை பார்ப்பதால் அவர் சென்னையில் வசித்து வருவதையும் கூறினார். நானும் சென்னையில் இருப்பதால் நாங்கள் வசிக்கும் இடங்களை பகிர்ந்து கொண்டு அன்றைய உரையாடலை முடித்தோம். மறுநாள் அலுவலகம் முடிந்து நான் அனுப்பிய செய்திக்கு இரவில்தான் பதில் வந்தது. 11 மணிக்கு என்னை அழைக்கச் சொன்னார். அன்று எங்கள் பேச்சு இயல்பாகத் தொடங்கி மெதுவாக தனிப்பட்ட விஷயங்களை நோக்கி நகர்ந்தது. எனக்கு காதலி யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார். நான் இல்லை என்றதும் நாம் ஏன் நேரில் சந்திக்கக்கூடாது என்று கேட்டார். அதன்படி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஃபீனிக்ஸ் மாலில் சந்திப்பதென்று முடிவானது. ஆடை குறியீடு வரை அனைத்தும் திட்டமிடப்பட்டது. ஞாயிறு காலை 10 மணிக்கே நான் மால் சென்று விட்டேன். அவர் வாகன நிறுத்தத்தில் பார்க்கிங்கில் இருப்பதாக கூறினார். நான் அங்குள்ள ஒரு காஃபி ஷாப்பில் அவருக்காக காத்திருந்தேன். சிறிது நேரத்தில் அவர் அங்கு வந்தார். 35 வயது என்று சொன்னால் யாரும் நம்ப முடியாத அளவிற்கு 25 வயது பெண் போன்ற தோற்றத்துடன் இளமையாக காட்சியளித்தார். நாங்கள் காஃபி குடித்துக்கொண்டே எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையைப் பற்றி பேசத் தொடங்கினோம். பேச்சினூடே அவர் அன்று இரவு தன் வீட்டிற்கு டின்னருக்கு வருமாறு எனக்கு அழைப்பு விடுத்தார். வீட்டில் மாமியார் மற்றும் குழந்தை இருப்பார்கள் என்பதால் நான் தயங்கினேன். ஆனால் அவர்கள் இருவரும் ஊருக்கு சென்றிருப்பதாகவும் மறுநாள் காலைதான் வருவார்கள் என்றும் கூறி என்னை சமாதானப்படுத்தினார். அதுமட்டுமின்றி இரவு வரை காத்திருக்க தேவையில்லை, இப்போதே வீட்டிற்கு சென்று மதிய உணவை சமைக்கலாம் என்று கூறி என்னை அழைத்தார். நானோ சம்மதித்து அவருடைய காரில் அவரோடு கிளம்பினேன். வழியெங்கும் எங்கள் பேச்சுக்கள் மிகவும் நெருக்கமாகவும் இரு அர்த்தங்கள் கொண்ட நகைச்சுவைகளோடும் தொடர்ந்தன. அவர் என்னை அழைப்பதன் நோக்கம் எனக்கு புரிந்தது. அவருடைய அடுக்குமாடி குடியிருப்பு ஃபிளாட் வசதியானதாக இருந்தது. நாங்கள் உள்ளே சென்றதும் ஏசியை ஆன் செய்துவிட்டு அமர்ந்தோம். நேரம் மதியம் 12 மணியே நெருங்கிக் கொண்டிருந்தது. என்னை ஏன் முன்பின் தெரியாமல் வீட்டிற்கு அழைத்தீர்கள் என்று நான் கேட்டதற்கு, ஆண்களை பார்த்தாலே எனக்கு தெரிந்துவிடும், நீ நல்லவன்தான் என்று சிரித்துக்கொண்டே கூறினார். மெதுவாக என் கையை பிடித்த அவர் சமையலறைக்கு சென்று ஃப்ரிட்ஜில் இருந்த உணவை சூடுபடுத்தத் தொடங்கினார். நான் பின்னாடியிருந்து அவரை அணைத்துக் கொண்டேன். அவர் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் என் நெருக்கத்தை ரசித்தார். எங்கள் இருவருக்குள்ளும் இருந்த ஈர்ப்பு எல்லைகளை தாண்ட செய்தது. சிறிது நேர ஓய்விற்குப் பிறகு அவர் மதிய உணவு சமைத்துக் கொடுத்தார். அன்று ஒரே நாளில் நாங்கள் பலமுறை எங்கள் ஆசைகளை தீர்த்து கொண்டோம். மறுநாள் அதிகாலை அவர் என்னை என் இடத்தில் கொண்டு வந்து விட்டார். அதன் பிறகு எங்களுக்குள் அந்த ரகசிய உறவு தொடர்ந்தது. அவருக்கு எப்போதெல்லாம் தனிமையும் வாய்ப்பும் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் என்னை அழைத்து தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்.